மத்திய கிழக்கை பொறுத்தவரை நிமிடத்திற்கு நிமிடம் செய்திகள் மாறிக்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியான அழிவுகளும் இழப்புகளும் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஈரானிய பள்ளி தாக்குதல் விரைவாக விசாரணை மற்றும் நீதி வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை தலைவர் வலியுறுத்தியிருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. ஈரானிய சிறுமிகள் தொடக்கப்பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 175 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அமெரிக்கா அறிவித்துள்ள விசாரணை மிக விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் வலியுறுத்தியிருக்கிறார். ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாங்கள் கூறுவது வெளிப்படையான பாரபட்சமற்ற மற்றும் உடனடியான விசாரணைகள். இதை அமெரிக்கா செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம் என தெரிவித்திருக்கிறார். இந்த விசாரணை மிக விரைவாக நடக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் நஷ்டஈடும் கிடைப்பதோடு இதற்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்படுவதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் மினாப் நகரில் நடந்த இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்கா விசாரணை நடத்தி வருவதாக அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியன்று ஆபரேஷன் எபிக் பியூரியின் முதல் நாளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கொல்லப்பட்ட 175 பேரில் 160க்கும் மேற்பட்டவர்கள் 7 முதல் 12 வயதுக்குட்பட்ட பள்ளி சிறுமிகள் என்று சொல்லப்படுகிறது. இன்று மார்ச் மாதம் 6ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய அதிர்ச்சி தரவுகளின்படி அமெரிக்க இராணுவ விசாரணை அதிகாரிகள் இந்த தாக்குதலை தற்செயலாக அமெரிக்க படைகளை நடத்தியிருக்க வாய்ப்புள்ளது என முதற்கட்டமாக ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. அந்த பள்ளிக்கூடம் IRGCயினுடைய கடற்படை தளத்திற்கு மிக அருகில் இருந்ததால் அந்த தளத்தை குறிவைத்த அமெரிக்க ஏவுகணை தவறுதலாக பள்ளியை தாக்கியதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் ஒரு முறை அல்ல 2 முறை நடத்தப்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் கூறுகிறார்கள். முதல் குண்டு விழுந்ததும் மீட்பு பணிக்கு வந்தவர்கள் மீது 2வது குண்டு விழுந்ததாகவும் உயிரிழப்புகள் அதிகரித்ததாகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதே நேரம் தெற்கு லெபனானின் மர்வானிய மற்றும் ஜஹ்மர் அல் சஹிப் மீது ஸ்டேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. தெற்கு லெபனானில் ஸ்டேல் மேலும் பல வான்வெளி தாக்குதல்களை நடத்தி வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. லெபனானின் தெற்கே உள்ள மர்வானியே மற்றும் ஜஹ்மர் அல் சஹிப் ஆகிய நகரங்களுக்கு அருகே இந்த சமீபத்திய வான்வெளி தாக்குதல்கள் நடந்துள்ளதாக களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தாக்குதலுடைய தீவிரம் தொடர்பாக மர்வானிய பகுதியில் ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை ஏவுதளங்கள் இருப்பதாக கூறி ஸ்டேல் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து கரும்புகை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு தெரிவதாக கூறப்படுகிறது. இந்த நகரம் வரலாற்று சிறப்புமிக்க ஃபெர்ஃபெட் கோட்டைக்கு மிக அருகிலேயே காணப்படுகிறது. இந்த பகுதியில் ஸ்டேலிய போர் விமானங்கள் மிக தாழ்வாக பறந்து குண்டுகளை வீசி வருகிறது. இன்றைய தினம் மதியம் முதல் லெபனானின் தெற்கு பகுதியில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய தரைவழி ஊடுருவலுக்கான முன்னோடியாக இருக்கலாம் என பாதுகாப்பு நிபுணர்கள் கருத்துக்களை வெளியிடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் மார்வேனிய பகுதியில் ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை ஏவுதளங்கள் இருப்பதாக கூறி இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதே நேரம் இன்னும் மிக முக்கியமான செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் மீதான போர் ரஷ்யாவின் எரிசக்தி பொருட்களுக்கான தேவையை அதிகரித்திருப்பதாக கிரெம்ளின் தெரிவித்திருக்கிறது. கடலில் சிக்கியுள்ள ரஷ்ய எண்ணெயை வாங்குவதற்கு இந்தியாவுக்கு அமெரிக்க கருவூலம் 30 நாள் விலக்கு அளித்த மறுநாளை இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 1/5 பங்கு செல்லும் மிக முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தி இந்த போரினால் கிட்டத்தட்ட மூடப்பட்டிருக்கிறது. ரஷ்யா எப்போதும் ஒரு நம்பகமான எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகஸ்தராக இருந்து வருகிறது என கிரெம்ளினுடைய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். ஈரான் போர் காரணமாக ரஷ்ய எரிசக்தி ஆதாரங்களுக்கான தேவை கணிசமாக அதிகரிப்பை நாங்கள் காணுகிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயமும் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்று சொல்லலாம். உலகிலேயே அதிக எண்ணெய் கப்பல்கள் செல்லும் இந்த வழித்தடத்தை ஈரான் மூடிவிட்டதால் சவுதி அரேபியா மற்றும் குவைத் எண்ணெய் உலக நாடுகளுக்கு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மாற்று வழியான ரஷ்யாவை நாடுகள் நாடுகிறது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய இது தொடர்பான இரட்டை வேடம் வழியாக இருக்கிறது. ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ள அதே அமெரிக்கா இப்போது வேறு வழியின்றி இந்தியா போன்ற நாடுகளில் ரஷ்ய எண்ணெய் வாங்க அனுமதி அளித்திருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ராஜதந்திர தோல்வியாக பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் அமைதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை விடுத்திருக்கக்கூடிய அவசர அழைப்பு என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணிக்க நிதானமான தலைவர்கள் முன்வர வேண்டும் எனவும் போரிடும் தரப்புகள் பின்வாங்கி அமைதிக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தலைவர் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த நெருப்பை அணைப்பதற்கான நடவடிக்கைகள் தான் உலகம் இப்போது அவசரமாக பார்க்க விரும்புகிறது. ஆனால் அதற்கு மாறாக ஆக்ரோஷமான பேச்சுகள், குண்டுவெடிப்புகள்,
அழிவுகள், கொலைகள் மற்றும் போரை தீவிரப்படுத்தும் நகர்வுகள் மட்டுமே நாம் காணுகிறோம் எனவும் வோல்கர் டாக் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். போரில் ஈடுபட்டுள்ள நாடுகள் உடனடியாக பதற்றத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென, மற்ற நாடுகள் போரிடும் நாடுகளை பின்வாங்க செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன். அப்பாவி மக்களுக்கு நேரிடும் பயங்கரவாதத்தையும் அழிவையும் தடுக்க வேண்டுமெனில் நிதானமான சிந்தனை மேலோங்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. ஒருபுறம் ஐக்கிய நாடுகள் அமைதி என்கிறது, மறுபுறம் ட்ரம்ப் ஈரானை தரைமட்டமாக்குவோம் என்று சொல்லுகிறார். ஈரான் குவைத்தை தாக்குவோம் என்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் போரை இன்னும் மூட்டுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே லெபனானில் 120க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மினாப் பள்ளியில் 175 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் வோல்கர் டாக் இப்படியாக குறிப்பிடுகிறார். டெரர் அல்லது டெபினிஷேஷன் என குறிப்பிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இது ஐநா இது போன்ற கோரிக்கைகள் விடுத்தாலும் அதை செயற்படுத்தும் அதிகாரம் இப்போது எந்தவொரு நாட்டிடமும் இல்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மையாக காணப்படுகிறது. அதேபோல தெற்கு லெபனான் வான்பரப்பில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. தெற்கு லெபனானின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக டயர் மற்றும் பின் ஜைபஸ் ஆகிய மாவட்டங்களில் உள்ள கிராமங்களுக்கு மேலே இஸ்ரேலிய விமானங்கள் தாழ்வாக பறந்து கண்காணித்து வருகிறது. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் நடத்தப்படும் தாக்குதலுடன் தெற்கு லெபனானிலும் இஸ்ரேலிய இராணுவம் இன்று தனது தாக்குதல்களை தொடங்கி நடத்தி வருகிறது என்றது குறிப்பிடத்தக்கது. ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே வட்டமிடுகிறது என்றால் அடுத்து அங்கு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல் அல்லது தரைப்படை ஊடுருவல் நடக்கப் போவது அர்த்தம். அதே போல பின் ஜைபஸ் முக்கியத்துவம் இது ஹிஸ்புல்லா அமைப்பின் மிக முக்கியமான கோட்டையாக கருதப்படுகிறது. இங்கு வான்வழி கண்காணிப்பு தீவிரமாக உள்ளது என்றால் இஸ்ரேலிய கமாண்டோக்கள் இங்கு நுழைய திட்டமிடுகிறார்கள் என பொருள் என சொல்லப்படுகிறது. பெய்ரூட்டில் ஒரு பக்கம் குண்டு போடுவது, மறுபக்கம் தெற்கு லெபனானின் கண்காணிப்பு நடத்துவதென இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை நிலைகுலைய வைத்து வருகிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். லெபனானில் இருந்து மக்களை பாதுகாப்பாக வெளியேறும் பணிகளுக்கு தான் ஆதரவு அளித்து வருவதாக செஞ்சிலுவை சங்கம் அறிவித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் இருந்து முக்கியமான மருத்துவ உபகரணங்கள் இடமாற்றம் செய்வதற்கும் மக்கள் அத்தியாவசிய சுகாதார சேவைகளை பெறுவதை பாதுகாப்பதற்கும் ICRC திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வாரத்தில் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 123 உயர்ந்துள்ளது எனவும் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் ICRC அறிவித்திருக்கிறது. அதே நேரம் இஸ்ரேலிய தாக்குதல்கள் மருத்துவமனைக்குள் பாதிப்புக்குள்ளாவதாகவும் அங்கிருக்கும் உயிர்காக்கும் கருவிகளை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் தொடங்கும் போது குறைவாக இருந்த பலி எண்ணிக்கை இப்போது 123 அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதில் பெரும்பான்மையானவர்கள் பொதுமக்கள் எனவும் குழந்தைகள் எனவும் வேதனையான விடயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ICRC போர் முனையில் எந்தவொரு தரப்பையும் சாராமல் காயமடைந்தவர்களையும் பொதுமக்களையும் மீட்பதில் ICRC போன்ற அமைப்பு மட்டுமே இப்போது லெபனான் மக்களின் ஒரே நம்பிக்கையாக இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம். இப்படியாக இருக்கிறது அந்த பிராந்தியங்களினுடைய போர் பதற்றமான நிலைமை. பிந்தி கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் தொடர்ச்சியான போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இந்த பிராந்தியத்தினுடைய போரை தணிப்பது எப்படி, பதற்றமான சூழலை எப்படி நிறுத்துவது என்பது தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இவை அண்மைய செய்திகளினுடைய தொகுப்பாகும்.